ரூபா நோட் இருக்குது. ரூ. 5 நோட்டு, அப்புறம் ரூ. 10 நோட்டு, ரூ. 20 நோட்டு. இந்த 3 நோட்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 12 நோட்டு வருது. இது ஈக்குவேஷன் 1. அப்புறம் ரூ. 5 நோட்டு எத்தனை இருக்குதுன்னு தெரில, ரூ. 10 நோட்டு எத்தனை இருக்குதுன்னு தெரில, ரூ. 20 நோட்டு எத்தனை இருக்குதுன்னு தெரில. ஆனால் இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? ரூ. 105 கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 2. அப்புறம் இதோட கோஎஃபிஷியண்ட்டை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது கூட 20 ஆட் பண்ணால் அது ஈக்குவேஷன் 3. கோஎஃபிஷியண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z, இதுக்கு மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். எக்ஸ் ஒய்க்கு மட்டும் தான், இந்த ரூ. 20 இன்டர்சேஞ்ச் பண்ணல. ஈக்குவல் டு இதோட 20 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 125. இது ஈக்குவேஷன் 3. இப்போ நான் ஒன்று சால்வ் பண்ண போகிறேன். 3 வேரியபிளாக இருக்குது இல்லையா, அதை 2 வேரியபிளாக காட்டி மாற்றி அதை 2 வேரியபிளாக ஒரு வேரியபிளாக மாற்றி நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ரூபா நோட்டு எத்தனை இருக்குதுன்னு கேட்குறேன். ரூ. 5 நோட்டு எத்தனை இருக்க போகுது, ரூ. 10 நோட்டு எத்தனை இருக்க போகுது, அப்புறம் ரூ. 20 நோட்டு எத்தனை இருக்க போகுது இல்லையா. 3 ரூபா நோட்டையும் கூட்டினா எனக்கு 12 வரணும். அவ்வளோதான் ஆன்சரு. இப்போ என்ன பண்ண போகிறேன், முதல்ல இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1 இன்ட்டு 5. ஏன் அந்த 5 போகிறேன்றது பாருங்கள். 5x ப்ளஸ் 5y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 5 × 12 வரும் 60. ஈக்குவேஷன் 2 நான் அப்படியே எடுத்துக்கிட்டால் 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. இப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகுமே தவிர கேன்சல் ஆகாது. அப்போது மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணால் இது மைனஸு, இது மைனஸு, இது மைனஸ், இது மைனஸ் கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் 5y, இது மைனஸ் 15z ஈக்குவல் டு 45. மைனஸ் 45 இல்லையா, மைனஸ் 45. மைனஸ் வெளியே தக்காமனா 5y ப்ளஸ் 15z ஈக்குவல் டு மைனஸ் 45. கேன்சல் பண்ணால் 5y ப்ளஸ் 15z ஈக்குவல் டு 45. இது ஈக்குவேஷன் 4. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் எடுத்து அதே மாதிரி எக்ஸை கேன்சல் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 இன்ட்டு 10. ஏன் பண்ணுறோன்னா இது 10 இருக்குது இல்லையா அங்கே, அதனால் அதை கேன்சல் பண்ணாங்கிறதுல 10x ப்ளஸ் 10y ப்ளஸ் 10z ஈக்குவல் டு 120. இதை மற்ற 10 மட்டும் பண்ணால். அப்புறம் 5 அப்படியே 3 அப்படியே எழுதிக்கிறேன். எதுனா வரும் 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 125. இப்போ மைனஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா, மைனஸ் பண்ணால் தான் எக்ஸு கேன்சல் ஆகும். அதனால் மைனஸ் பண்ணிக்கிறேன். கேன்சல் ஆகிடுச்சு. இது 15y. மைனஸ் பண்ணோம் இல்லையா, மைனஸ் 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 மைனஸ். அப்போது இது 5y, இது மைனஸ் மைனஸ் 10z ஈக்குவல் டு மைனஸ் 5. இது ஈக்குவேஷனு 5. இப்போ 2 டேர்மாக மாற்றிட்டேன் இல்லையா. இப்போ நான் இது ரெண்டையும் மைனஸோ ப்ளஸோ பண்ணி ஒரு டேர்மாக மாற்ற போகிறேன். மாற்றிட்டா எனக்கு எதனா ஒரு வேல்யூ கிடச்சிடும் எனக்கு. அப்போ ஈக்குவேஷன் 4 நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஏன்னா இதுலேயும் 5y இருக்குது, இதுலேயும் 5y இருக்குது. அதனால் ஈக்குவேஷன் 4 எந்த மாற்றமும் பண்ணாமல் அப்படியே எழுதியிருக்கேன். 5y ப்ளஸ் 15z ஈக்குவல் டு 45. 5th 5y மைனஸ் 10z ஈக்குவல் டு மைனஸ் 5. மைனஸ் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். மைனஸ் பண்ணால் மைனஸு, இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எவ்வளோ ஆச்சு, இது கேன்சல் ஆகிடுச்சு. இது 25z ஈக்குவல் டு 50. அப்போ z ஈக்குவல் டு 50/25. கேன்சல் பண்ணால் 2. அப்போ z ஈக்குவல் டு 2 ஆச்சா. இப்போ இந்த z வேலையை தூக்கிட்டு போயிட்டு இதுலேயோ போட்டோன்னா எனக்கு y கிடச்சிடும். y கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். புட் z ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 4. 5y ப்ளஸ் 15, z பதில் 2 போட்டோன்னா 45. 5y ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 45. இது அந்த பக்கம் போச்சுன்னா 5y 45 மைனஸ் 30, 5y ஈக்குவல் டு 15 இல்லையா. ஆமாம் 15.
அப்போ ஒய் ஈக்குவல் டு 15/5 கேன்சல் பண்ணால் 3. அப்போ ஒய் ஈக்குவல் டு 3. அப்போது இசட்டும் கிடச்சிச்சு, ஒய்யும் கிடச்சிச்சு. அப்போது இது ரெண்டையும் தூக்கின்னு போயிட்டு ஈக்குவேஷன் 1 போட்டு கண்டுபிடிக்கிறேன். போட்டு இசட் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 3 in 1. ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 12 இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 இல்லையா? 3 தான் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 12. x plus 5 equal to 12, x equal to 12 minus 5, x equal to 7. அப்போது 5 ரூபா நோட்டு 7, 10 ரூபா நோட்டு 3, 20 ரூபா நோட்டு 2 இருக்குது. இது 3 கூட்டினா 12 வருது பாருங்கள். ஓகேங்களா? சம்ம சால்வ் ஆயிடுச்சு. தேங்க்யூ.